ஹலோ வணக்கம். உங்க மனசுல இருக்கக்கூடிய பர்சன், லவ் பார்ட்னரா இருக்கட்டும், மேரேஜ் பார்ட்னரா இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப் பர்சன் உங்கள பிளாக் பண்ணிட்டாங்க, இல்ல நோ கான்டாக்ட்ல இருக்காங்க, பிரேக்கப்ல இருக்கீங்க, எந்த மாதிரியான லாங் டிஸ்டன்ஸ் ஆர் பேச முடியாத ஒரு நிலையில, பிளாக்டு நிலையில இருந்தாலும், அவங்க இந்த பிளாக் பண்ண எனர்ஜில உங்களுக்கு உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க? இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறாங்க? இந்த நிமிடம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். இது பைல் செலக்ஷன்ல தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கான பைல் செலக்ஷன் இன்ட்ரோ முடிச்ச உடனே நான் உங்களுக்கு குடுப்பேன். எந்த பைல நீங்க செலக்ட் பண்ணணுன்றத உங்க பெர்சன மனசுல நல்லா நெனச்சுக்கிட்டு, உங்க பெர்சன நெனச்சுக்கிட்டே ஒரு பைல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கான பைலா அது கரெக்ட்டா ரெசனேட் ஆகும். ஸோ உங்க பைலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கான ரீடிங் பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய இந்த ரீடிங்கை கிளைம் பண்ற விதமா மை லவ் இஸ் ட்ரூ அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண முடியலனாலும் ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பாயிண்ட்டை கொடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரியான ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப் ரீடிங் வேணும், ரிலேஷன்ஷிப் ஹீலிங் வேணும்னாலும் டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான ரீடிங் எடுத்துக்கோங்க. நம்மளோட சாரா ஹீலிங் அனதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த சேனலையும் போய் பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு தேவையான நிறைய ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு அதில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பைல் செலெக்ஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னா உங்களுடைய ரீடிங்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். ஹலோ பைல் நம்பர் 1. யாரெல்லாம் பைல் நம்பர் 1 உங்கள் மனசில் உங்கள் பர்சனை நினச்சி செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ உங்களை பிளாக் பண்ண பர்சன் அவங்களுடைய மனசில் இப்போ என்ன இருக்குது உங்களை பற்றி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, we have Knight of Wands. அவங்களோட எனர்ஜி ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பீடாக இருக்குது. அதனால நம்ம கேட்ட உடனே கார்ட்ஸ் உடனே விழுந்தது. வி ஹாவ் ஹேங்மேன், 8 of Pentacles, we have the Star card, okay, we have the 7 of Wands. ஸோ அவங்களுக்கு உங்களை பற்றி என்ன இருக்குது அப்படின்ற போது நம்ம இன்னும் இதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாமோ, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கலாமோ, எஃபர்ட் போட்டிருக்கலாமோ, நம்ம குறைவான எஃபர்ட் போட்டுட்டோமோ, கொஞ்சம் இன்னும் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு யோசனைகள் எண்ணங்கள் இருக்குது. எஸ், 10 of Swords, கண்டிப்பாக அந்த யோசனைகள் இருக்குது. இதில் சில பிட்ரையல் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது, ஏதோ ஒரு பிட்ரையல் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பட் அது எங்கேருந்து இருக்குது, எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றது ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் உங்கள் மேலே கோபமும் இருக்கும், சம்டைம்ஸ் நீங்கள் ஏமாத்திட்டீங்க அப்படின்னு இருக்கும், சம்டைம்ஸ் இல்லை நம்ம சைடும் ஏதாவது ஒரு விஷயம் இதுக்காக பண்ணியிருக்கணும், நம்ம சைடும் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனைகள் இருக்குது. வி ஹாவ் 8 of Cups and 9 of Cups.
ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு விதமான ஃபுல்ஃபில்மெண்ட்டையும் அவங்களுக்கு வந்து கொடுக்குது. கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க அகெயின் ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அவங்க சைடு வந்து அகெயின் ஒரு சான்ஸ் கிடைக்குமா பார்க்குறாங்க. ஏன்னா ரீகன்சிலேஷனுக்கான விஷ் இருக்குது, ரீகன்சிலேஷனுக்கான எண்ணங்கள் அவங்க மனசில் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு சான்ஸ் இது வந்து கிடைக்குமா அப்படின்றதும் பார்க்குறாங்க. இல்லை நம்ம அந்த சான்ஸ் எடுக்கலாமா அப்படின்றது பார்க்குறாங்க. ரீகன்சிலேஷனுக்கான இனிஷியேஷன் நம்ம பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு நெருடல் இருக்குது. ஓகே, அது ஒரு மாதிரி லூப் ஹோல் மாதிரி மாட்டிக்கிறாங்க போயிட்டு. ஸோ ஒரு பாயிண்டில் நம்ம சைடு மிஸ்டேக் வந்து அதை திருத்தி அமைக்கலாம், இதுக்கான எஃபர்ட் இன்னும் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாலும், இன்னொரு பாயிண்டில் நம்ம எடுத்தாலும் இதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம இதில் ஏமாந்துட்டோம், நம்மளுக்கு இதில் எதுவுமே வந்து ஃபேராக நடக்கலை, ஒரு விதமான டிசப்பாயின்மெண்ட் நிறைய ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்போது வேண்டாம், இதுலேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு 2 விதமான மைண்ட் செட் வந்து லூப் ஹோல் மாதிரி மாறி மாறி அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் மேலே நிறைய அவங்களுக்கு ஹோப்புன்றது அதிகமாக இருக்குது. ஒரு பாயிண்டில் என்ன ஆகும்னா, ஓகே இது வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இதில் வந்து ரீகன்சிலேஷன் ப்ராசஸ்க்கு இறங்குனா என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் இதை நம்ம வந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு முன் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மனநிலையும் இருக்குது. அந்த ஒரு தெம்பும் அவங்களுக்கு இருக்குது, அந்த ஒரு ஹோப்பும் இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு விதமான பயம், தயக்கம் இதுவும் இருக்குது. ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ளே நடந்த பிரச்சனையில் அவங்க மன ரீதியாக ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அந்த பாதிப்பு இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகலை அப்படின்றது மட்டும் இங்கே தெளிவாக இருக்குது. ஸோ மேபி அதனால தான் இந்த அதாவது பிளாக்டு சிச்சுவேஷனை அன்பிளாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரீசனும் அதான் இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் தேவைப்படுது அவங்களுக்கு, கொஞ்சம் டைம் அண்ட் ஸ்பேஸ் தேவைப்படுது. அந்த டைம் அண்ட் ஸ்பேஸில் அவங்க ரெக்கவர் ஆகணும். அண்ட் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்காக எடுக்கக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸ், அதுக்கான ஒரு தெம்பு பலம் அவங்களுக்கு வந்து கிடைக்கணும். இமோஷ்னலாக சில விஷயங்கள்லேருந்து அவங்க மூவ் ஆன் ஆகணும். ஓகே, கொஞ்சம் அவங்க வந்து ஃபிசிக்கலி மென்டலி அவங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆக வேண்டி இருக்குது, அந்த நிலை இருக்குது. அப்படி ஆகும்போது கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து வேறு ஒரு கோணத்துலேயோ இல்லை அகைன் வேறு ஒரு ஸ்டார்ட் அப்போ கொடுக்கறதுக்கு பாசிபிள் இருக்குது. அவங்களும் அதை ஃபீல் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான தாட்ஸ் இருக்குது. பட் அது எப்போ, ஹவு லாங் இட் வில் டேக் அப்படின்றது தெரியல. எப்போ இதை செஞ்சால் கரெக்டாக இருக்குன்றதும் அந்த ஒரு கன்க்ளூஷனும் இல்லை. அது ஏன் இல்லைன்னா அவங்க இன்னும் வந்து மன ரீதியாக ரெக்கவர் ஆகாமல் இருக்கிறாங்க அப்படின்றது தான் காட்டுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்கள் பர்சன், உங்களை பிளாக் பண்ண பர்சன் உங்களை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை கிளைம் பண்ணுற விதமாக அப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மை லவ் இஸ் ட்ரூ அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ பைல் நம்பர் 2, யாரெல்லாம் உங்கள் பர்சனை நினச்சி இந்த பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணீங்களோ, ஸோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். உங்களை பிளாக் பண்ண பர்சன், பிளாக் சிச்சுவேஷனில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பர்சன் இப்போ உங்களை பற்றி, உங்களை ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான கார்ட்ஸ்லாம் எடுத்துடலாம். கார்ட்ஸ்லாம் ரொம்பவே ஆக்டிவாக வந்துட்டுருக்கு. ஃபைல் 1க்கும் அப்படி தான், அவ்வளோ ஆக்டிவாக கார்ட்ஸ்லாம் வந்து உடனே வந்து எல்லாமே இருப்பாச்சு. ஓகே, ஓ we have the devil, we have the tower, we have the world, we have the king of pentacles. எல்லாமே மேஜரான திங்ஸ் போயிட்டுருக்கு. we have the emperor. ரொம்ப மேஜரான விஷயங்கள் போயிட்டுருக்கு உங்களோட லவ் லைஃப்பில். நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி இது வந்து இல்லை, நீங்களோ இல்லை மற்றவங்களும் நினச்சிட்டு இருக்க மாதிரி இது ஒரு சாதாரணமான ஒரு லவ் லைஃப் கிடையாது. இது ரொம்பவும் பெரிய மேஜரான விஷயங்களை கொடுக்கக்கூடிய, மேஜரான தாக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு லவ் லைஃப். ஆக்சுவலி இப்போ உங்கள் பர்சனுக்கும் அது புரிய வந்திருக்கும், உங்களை பிளாக் பண்ண பர்சனுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் பாஸ்க்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். சில விஷயங்கள் ரொம்ப இம்மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணியிருக்கலாம். அது உங்களுக்கு பிடிக்காமல் போய் அதனால் கூட பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப்னுடைய வேல்யூ என்ன,
இதனுடைய உண்மையான வேல்யூ என்ன அப்படின்றது அவங்களுக்கு புரிய வருது. பட் நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருக்கிறாங்க, நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருக்கிறாங்க. ஓகே, ஹவு டு வின் திஸ் ரிலேஷன்ஷிப், எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்ற பயங்கர கன்ஃபியூஷன்ஸில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ என்னன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு இப்போ தெரியுது, நிச்சயமாக இது வந்து எனக்கும் என் பார்ட்னருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை, எங்களால் வந்து பிரச்சனை இல்லை, எங்களால் வந்து பிரேக்கப் இல்லை, ஒரு தேர்ட் பார்ட்டியால் வந்து பிரேக்கப் தான் இது. மற்றவங்களுக்கு எங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிடிக்கலை, மற்றவங்களுக்கு எங்கள் ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு மிகப்பெரிய போராமை இருக்குது. இதனால தான் இந்த இப்போ தேவையில்லாத ஒரு பிரச்சனை, பிரேக்கப் அளவுக்கு போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை இதில் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத அவங்க கண்டிப்பாக இப்போ உணர்றாங்க. ஸோ இதை வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், எப்படி இதை ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு அவங்க எப்படி ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கலான்றதும் யோசிக்கிறாங்க. ஒரு நியூ பிகினிங்காக யோசிக்கிறாங்க, ஒரு சாலிடான நியூ பிகினிங்காக யோசிக்கிறாங்க, அண்ட் ஒரு நியூ ஆக்ஷனுக்காக யோசிக்கிறாங்க. ஏன்னா யூ ஆர் த குயின் ஆர் யூ ஆர் த கிங். அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு குயினாகவும் ஒரு கிங்காகவும் தான் தென்படுறீங்க. ஸோ அந்த குயினையும் அந்த கிங்கையும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத மட்டும்தான் அவங்க இப்போ யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பை கொலாபரேட் பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும், இப்படியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் ஹவு டு பி அப்படின்றத தெரியல, எப்படி அதை பண்ணலாம், என்ன விஷயங்கள்ல அதை பண்ணலாம் அப்படின்றது தான் தெரியல. பட் அவங்க என்ன பிளாக் பண்ணாலும், அவங்க ஏன் பிளாக் பண்ணாங்க, எதனால் பிளாக் பண்ணாங்க, இதுக்கு யார் காரணம், என்ன விஷயம், எதனால் இதெல்லாம் நடந்தது அப்படின்றத இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, உங்களுடைய இந்த பிரேக்கப் சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டிருக்கு, மிகப்பெரிய ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கு. ஒரு மின்னல் மாதிரியான ஒரு சடன் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டிருக்கு. அந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் இவ்வளோ ஒரு புரிதலை உங்கள் பார்ட்னருக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு. புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சில பேர் உங்கள் பார்ட்னர்லாம் வந்து உங்களுடைய மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்காங்கன்னா அவங்க மூலயமா உங்களை பற்றி கேதர் பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது, இப்படியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஒரு கிளியரான விஷன் இல்லை, உங்கள் சைடு என்ன அப்டேட் இருக்குது, உங்கள் மனசில் என்ன இருக்குன்றது கிளியரான விஷயம் அவங்களுக்கு இல்லை. அது ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இப்போது மிஸ்டேக்காக இருக்குது, மைனஸாக இருக்குது. ஸோ அது வந்து கிளியர் ஆகிடுச்சுன்னா அவங்க இதற்கான ஆக்ஷன்ஸ் என்ன எடுக்கலாம் அப்படின்றதுல அவங்க கிளியர் ஆகிடுவாங்க. ஸோ இப்படியான ஒரு மனநிலையில் உங்கள் பர்சன் இந்த ஒரு பிளாக் சிச்சுவேஷனில் உங்களை பற்றி நினச்சிட்ருக்காங்க அப்படின்றத டக்குன்னு வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2, இந்த ஒரு ரீடிங்கை நீங்கள் கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் மை லவ் இஸ் ட்ரூ அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ, பைல் நம்பர் 3, யாரெல்லாம் உங்கள் பர்சனை மனசில் நினச்சி பைல் நம்பர் 3 இந்த டெக்கை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ பிளாக்டு சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய இல்லை பிளாக் பண்ண உங்கள் பர்சன் இப்போ உங்களை பற்றியோ இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் பற்றியோ என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனசில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 3. ஸோ ஃபைல் நம்பர் 3. So we have 6 of Cups, we have the Moon, we have the 4 of Swords, we have the 2 of Wands, and we have the 9 of Wands, and we have the 10 of Cups, we have the 6 of Swords, we have the Ace of Cups, and we have the Chariot. Okay, இன்னும் cards எனக்கு தேவைப்படுது. Okay, the Devil. And underneath the deck we have 3 of Wands. Okay. ஸோ உங்கள் பர்சன் மனசில் ஒரு மிகப்பெரிய சுமை, கலக்கம் இருக்குது. அந்த கலக்கம் இன்னும் தீர்வுக்கு வரலை, அந்த சுமை இன்னும் தீர்வுக்கு வரலை. எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள், நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கு. எதிர்பார்த்து அவங்க வந்து மிகப்பெரிய
மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. ஓகே. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்ககிட்ட இருந்து அவங்க ஆக்சுவலா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. வெதர் உங்ககிட்ட அவங்க தெரியப்படுத்தியிருக்காம இருக்கலாம். ஆனா உங்க கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் அவங்க சைடு இருந்திருக்கு. நிறைய எதிர்பார்த்திருக்காங்க. பட் ஃபைனலி அவங்க வந்து அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யாம தனியா விடப்பட்டிருக்காங்க. ஓகே. இது ஒரு செகண்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. செகண்ட் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பா இருக்குன்னா கண்டிப்பா இதுல நிறைய சேஞ்சஸ் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க உங்க பர்சன். மனசுல ஒரு விதமான நெருடல் இருந்துகிட்டே இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும். ஓகே. அவங்களால இப்போதைக்கு வெளியும் வர முடியல. இதை வந்து சார்ட் அவுட் பண்ணணும், இதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும், இதை ரீகன்சிலேஷன் பண்ணணும், இதுக்கு ஒரு மருந்து போடணும் அப்படின்னாலும் அதற்கு அவங்க தயாரானாலும் பட் ஏதோ ஒரு சர்க்கியூம்ஸ்டன்சஸ், ஏதோ ஒரு சூழல் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, இல்லை இந்த பிரேக்கப் சுச்சுவேஷனை சரி பண்ணுறதுக்கும் சரி, அவங்க ரெடி ஆனாலும் அவங்களுக்கு ஒரு தடை கண்டிப்பாக இருக்குது. அதனால் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் டு ஹீல் தி சிச்சுவேஷன் ஆர் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும், உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும், இல்லை ஒரு ஃபேமிலி லைஃப், ஒரு கமிட்டட் லைஃப் இதை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் பில்டப் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு தடை இருக்குது. ஸோ அந்த தடை இருக்கிறதுனால கரெக்டான டைம்காக வெயிட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்காக எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ ஸ்டில் இப்போவும் அவங்க வெயிட்டிங்கில் தான் இருக்கிறாங்க. இதை சரி செய்யறதுக்கான ஒரு சூழல், கால நேரம் பிறக்கட்டும், அப்போ பார்க்கலாம். ஆனால் இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. இப்போது வந்து நான் தனியாக இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்கிறேன், வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப்னால, இந்த பர்சனால எனக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு, நிறைய விதமான மன கசப்புகள், மன சஞ்சலங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவங்களோட இருந்த நல்ல டைம், குட் மெமரிஸ், ஸ்வீட் மெமரிஸ், அந்த மூமெண்ட்ஸ் அதெல்லாம் மட்டும் யோசித்து அதை மட்டும் ரீகால் பண்ணி நான் சந்தோஷமாக இருந்துக்கிறேன் இப்போதைக்கு. மற்றபடி இதுக்கு மேற்கொண்டு ஒரு மூவ் கொடுக்கறதுக்கு மனதாலையும் உடலாலையும் எனக்கு தெம்பில்லை. ஏதோ ஒரு விஷயம் என்னை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதுவாக சரியானா பார்க்கலாம், கால நேர சூழல் அதுவாக, இந்த விதி அதுவாக சரி பண்ணுச்சுன்னா பார்க்கலாம். பட் என் மனசில் இன்னும் அந்த பர்சனுக்கான, அதாவது உங்களுக்கான ஒரு அந்த சிம்பத்தியாக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், அது எப்போவுமே இருக்குது. அந்த சாஃப்ட் கார்னர் எப்போவுமே உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து இருக்குது. பட் அதிலிருந்து முன்னேறி வர்றதுக்கோ, இந்த விஷயங்களை கிளியர் பண்ணி மற்ற முடிவுகள் இல்லை ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கோ அவங்களுக்கு இப்போ எந்த சோர்ஸும் கிடையாது, பலமும் கிடையாது. அண்ட் கண்டிப்பாக ஒரு கண்ட்ரோல் எனர்ஜியும் இருக்குது அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் அப்படின்றதும் இங்கே தெளிவாக காட்டுது. ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்கு ஏதாவது பாசிபிள் இருக்கா அப்படின்றதும் அவங்களுக்கு வந்து மனதளவில் இருக்குது. ஓகே. ஸோ ஃபைல் நம்பர் 3, இந்த ரீடிங்கை நீங்கள் கிளைம் பண்ணுற விதமாக மை லவ் இஸ் ட்ரூ அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேயர்களே, இந்த வீடியோவில் உங்களை பிளாக் பண்ண பர்சனுடைய இல்லை பிளாக்டு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய உங்களை ரிலேஷன்ஷிப் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் உங்கள் மேலே என்னவா இருக்குது, என்னவெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை கிளைம் பண்ணுற விதமாக மை லவ் இஸ் ட்ரூ அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி நல்ல ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன். Until then, this is Sara from Sara Charu. Bye.